அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு நோய் தீரவே இல்ல. எந்த நோயினே தெரியல. டாக்டர்ட்ட போறோம். நம்மனால எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அப்படி தீராத ஒரு விஷயங்கள், தீராத பிரச்சனைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்துல நிறைய தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாரிஷ்ட தோஷம், கிரக தோஷம், அடுத்து ராகு கேது தோஷம், திருமண தோஷம், இப்படி தோஷங்கள் இருந்து விடுபடுறது. இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தும், தீராத ஒரு நோய்களில் இருந்தும், நம்மளுடைய மன நோய்னு சொல்லுவாங்க, மனக்கவலை எல்லாம் இருந்தும் ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்புலாம் நம்ம இருந்துகிட்டே இருப்போம். நிச்சயம் எந்த ஒரு ஒரு யாகம் நடத்தினாலும் கணபதியோடைய மந்திரமும், கணபதி இல்லாத ஒரு விஷயங்கள் அது பூர்த்தி அடைவதில்லை. அப்படி முதன்மையான ஒரு விஷயம், நம்மளுக்கு ஒரு தோஷங்களை நம்ம போக்கணும் அப்படின்னா கணபதி மந்திரம் ரொம்ப ஒரு சூட்சம முறையில கொடுத்திருக்காங்க. அப்படி ஒரு வசிய மந்திரம் கணபதி மந்திரம் அப்படிங்கிற போது, ஓம் கணபதி, ஓம் கணபதி, ஐயும் கணபதி, கிளியும் கணபதி, சவ்வும் கணபதி, சகல தோஷமும் நசி மசி ஸ்வாக. இதுதான் கணபதியோடைய சூட்சம மந்திரம். ஏன்னா இந்த கணபதி அப்படின்னு சொன்னாவே சகலமும் நம்மளுக்கு கை கூடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மந்திரத்தை தினந்தோறும் ஒரு 11 முறையாவது நீங்க எப்படி சொல்லணும், எதை மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல் 48 நாட்கள் தினந்தோறும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த பிள்ளையார் முன்னாடி நீங்க சொல்லணும். அடுத்த ஒரு 48 நாள் ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் முன்னாடி சொல்லணும். அதுக்கடுத்த ஒரு 48 நாள் நீங்க வீட்டுல உங்க பூஜை அறையில சொல்லணும். இப்படி ஒரு 48 நாட்களை நீங்க தொடர்ந்து இதை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரம் உங்களுக்கு வசிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள சகல தோஷமும் நிவர்த்தி ஆயிடும்.